Hello everyone, welcome back to our channel. உங்கள் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஈஸியாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான சீட்டட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் அண்ட் சிடிபியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு கொஷினையும் ப்ராக்டிக்கலாக பிரேக் டவுன் பண்ணி யோசிக்க போகிறோம். என்னதான் நம்ம எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் ராங் அப்படின்னு புரிஞ்சு படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாமல் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Question number 1. What is the role of peers in the socialization process? குழந்தைங்களோட வளர்ச்சியில் அவங்க கூட படிக்கிற ஆர் விளையாடுற பியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சமூக வளர்ச்சிக்கு சோஷியலைசேஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆப்ஷன் 2, பியர்ஸ் ஹேவ் நோ மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சோஷியலைசேஷன். இது ராங். ஏன்னா பியர்ஸ்க்கு நிச்சயமாகவே குழந்தைங்களோட பிஹேவியர், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அண்ட் லாங்குவேஜில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இது ராங். ஆப்ஷன் 3, peers have a minor influence on socialization compared to parents in all stages. இது partially wrong. Early childhoodல வேணும்னா parents பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், ஆனால் வளர எஸ்பெஷலி அடலசன்ஸில் peer influence தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல் ஸ்டேஜஸ்னு ஜென்ரிக்காக கொடுத்ததுனால இது ராங். ஆப்ஷன் 4, peers are the primary agents of socialization for children. இது தப்பு. குழந்தைங்களுடைய ப்ரைமரி ஏஜென்ட் எப்போவுமே அவங்களோட ஃபேமிலி தான் அப்படின்னு பார்த்துருக்கோம். பியர்ஸ் செகண்டரி ஏஜென்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ ஓகே, ஆப்ஷன் 1, peers have a greater influence on socialization during adolescence than during early childhood. இது ஏன் ரைட்? குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க பேச்சை தான் கேட்பாங்க. ஆனால் அடலசன்ஸ், டீனேஜர்ஸாக ஆகிட்டதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை விட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸோட பேச்சுக்கு, ஃபேஷனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், ஆப்ஷன் 1. Second one, following Lev Vygotsky's ideas, a teacher decided to give hints and cues to the students who were stuck on a given problem and let the students try to solve that problem again. By doing so, teacher is practicing the concept of dash. வைகாட்ஸ்கியோட தியரி படி ஒரு குழந்தைய தனியாக செய்ய முடியாமல் கஷ்டப்படும் போது டீச்சர் ஒரு டெம்பரரி சப்போர்ட்டாக சரியான ஹிண்ட் ஒரு க்ளூஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆப்ஷன் 2, அசிமிலேஷன். இது ஜீன் பியாஜெட்டோட கான்செப்ட். புது தகவலை இருக்கிற அறிவோடு சேர்க்கறது. ஸோ இது வைகாட்ஸ்கியோட கான்செப்டில் வராது. ஆப்ஷன் 3, கலெக்டிவ் மோனோலாக். இதுவும் பியாஜெயோட கான்செப்ட் தான், குழந்தைங்க தனியாக பேசிக்கிறது. ஆப்ஷன் 4, ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸட்னஸ். இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் பேரியர். ஒரு பொருளை ஒரே ஒரு வழியில் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஃபிக்ஸடாக யோசிக்கிறது. இதுக்கும் இந்த ஹிண்ட் தரதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஓகே, ஆப்ஷன் 1, ஸ்கஃபோல்டிங். லேவ் வைகாட்ஸ்கியோட முக்கியமான கான்செப்டே ஸ்கஃபோல்டிங் தான். ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது டீச்சர் தர டெம்பரரி சப்போர்ட் ஆர் கைடன்ஸ், ஹின்ஸ், க்ளூஸ் தான் ஸ்கஃபோல்டிங். குழந்தை தனியாக செய்ய ஆரம்பித்ததும் இந்த சப்போர்ட்டை நிறுத்திடுவாங்க. So option 1 is the right answer. Question number 3, which of the following is not an effective strategy in problem solving? ஒரு பிரச்சனைக்கு முடிவு காண்றதுக்கு, ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டெப் ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1, பிரேக்கிங் டவுன் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்டு சிம்பிளர் பார்ட்ஸ். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. பெரிய ப்ராப்ளமை சின்ன செக்மெண்ட்டாக பிரித்து சால்வ் பண்ணுறது ஹெல்ப் ஆகும். ஸோ அது ராங். 2, ரெகக்னைசிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இதுவும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களோட பேட்டர்னை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஆப்ஷன் 3, யூஸிங் லாஜிக்கல் ரீசனிங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். இதுவும் கரெக்ட் தான். லாஜிக்கலி யோசிச்சா கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இது எல்லாமே குட் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போ எது ராங்? ஆப்ஷன் 4, ஓவர்லுக்கிங் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். கேள்விக்கு தேவையான முக்கியமான தகவல்களை நம்ம ஓவர்லுக் பண்ணும்போது ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஸோ இதுதான் ப்ராப்ளம் சால்விங்க்கு நாட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 4, assertion and reason. Children who are struggling with dyslexia have trouble in phonological processing that makes it hard to decode words. Dyslexia உள்ள குழந்தைங்களுக்கு ஒலியியல் செயலாக்கத்தில், அதாவது phonological processingல சிக்கல் இருக்கிறதுனால வார்த்தைகளை டீகோட் செய்வது கடினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃப்ரம் பீயிங் என்கரேஜ் இன் த ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டி. அனைத்து குழந்தைங்களும் தங்களுக்கு விருப்பமான மற்றும் திறமையான துறைகளில் ஊக்கப்படுவதன் மூலம் பயனடைகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி
கொஷின்ஸில் முதல்ல அசோஷன் ஏ கரெக்டாக அப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ரீசன் ஆர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கடைசியாக இந்த ஆர் வந்து ஏவுக்கு சரியான காரணமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அசோஷன் செக் பண்ணலாம். இது ட்ரூ தான். டிஸ்லெக்ஷனாலே ரீடிங் டிசபிலிட்டி தான். குழந்தைங்களுக்கு சவுண்டையும் லெட்டர்ஸையும் மேட்ச் பண்ணி வேர்ட்ஸை டீகோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடுத்தது ரீசன், அதுவும் ட்ரூ தான். எல்லா குழந்தைங்களையுமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் என்கரேஜ் பண்ணால் அவங்க நல்லா வளருவாங்க. இது ஒரு ஜென்ரல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இப்போ ஆப்ஷன் 1ல் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பார்த்தது வந்து ரெண்டுமே ட்ரூ, அதனால் இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, ஆப்ஷன் 2 both A and R are true and R is the correct explanation of A. இது தப்பு. ஏன்னா டிஸ்லெக்ஷியா பற்றி பேசுகிற ஏவுக்கும் பொதுவாக எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறதை பற்றி பேசுகிற ஆருக்கும் எந்த டைரக்ட் லிங்க்கும் கிடையாது. என்கரேஜ்மெண்ட் தரதுனால டிஸ்லெக்ஷியா டீகோட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன் 3 அப்படியே வச்சுக்கலாம். ஆப்ஷன் 4 பார்க்கலாம். ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். நம்ம பார்த்தது ரெண்டுமே ட்ரூ தான், அதனால் இதுவும் ராங். அடுத்தது ஆப்ஷன் 3 போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஆனால் ஆர் வந்து ஏவை எந்த விதத்துலேயுமே வந்து அதை மேட்ச் பண்ணல. ஸோ ஆப்ஷன் 3 போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. Question number 5. Which of the following are effective teaching strategies to cater to diverse needs of learners in a classroom? ஒரு கிளாஸில் ஸ்லோ லேர்னர்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் இருந்து வர பசங்க அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க. டைவர்ஸ் நீட்ஸில் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் செட் ஆகுற மாதிரி எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸ் எது அப்படின்னு கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். இது கரெக்டு தான். ஒவ்வொரு குழந்தையோட திறனுக்கு ஏற்ற மாதிரி மெத்தடை மாற்றி சொல்லி கொடுப்பாங்க. இது ரொம்பவே முக்கியம். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு கரிக்குலம். இது ராங். ஏன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு அதாவது தரப்படுத்தப்பட்ட அப்படின்னு வார்த்தை வந்துச்சுனாலே அது ரிஜிடாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டைவர்ஸ் கிளாஸ் ரூமுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்காக இருப்பாங்க. ஸோ அது ராங். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான்ஸ் IEP. இது கரெக்ட். ஸ்பெஷல் நீட்ஸு இல்லை ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு தனியாக பிளான் ரெடி பண்ணி சொல்லி தருவாங்க. இதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆப்ஷன் பி சேர்த்து வந்திருக்குது. ஸோ அதனால ஸ்டாண்டர்டைஸ் கரிக்குலம் எப்போவுமே இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமுக்கு ஆதரவாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4 A and C. ஸோ நம்ம பார்த்ததில் A and C தான் வந்து கரெக்டாக இருந்திருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷனும் அண்ட் இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான்ஸும் ஒரு ப்ராக்ரெசிவ் கிளாஸ் ரூமில் டைவர்ஸ் லேர்னர்ஸோட நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 6. Which of the following statement about learning is not correct? கற்றல் லேர்னிங் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அல்ல. இங்கே வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 the most meaningful learning occurs within real world task. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா வாழ்க்கையோட தொடர்புடைய டாஸ்க் வழியாக படிக்கும்போது மீனிங்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து ஆப்ஷன் 2 லேர்னர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் தட் மேக் சென்ஸ் டு தெம். இதுவுமே கரெக்ட் தான். கன்ஸ்ட்ரக்டிவிசம் படி பசங்க அவங்களுக்கான அறிவை அவங்களாவே உருவாக்கிக்கிறாங்க. ஆப்ஷன் 3 நியூ லேர்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதுவுமே கரெக்ட் தான். ஏன்னா ப்ரையர் நாலேஜ் முன் அறிவை வச்சு தான் புது விஷயத்தை படிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 4 பார்க்கலாம். சோஷியல் இன்டராக்ஷன் ஹிண்டர்ஸ் லேர்னிங். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமூக தொடர்பு கற்றலுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வைகாட்ஸ்கியோட தியரி படி சோஷியல் இன்டராக்ஷன் தான் லேர்னிங்க்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே ஹிண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து ராங். ஸோ இந்த கொஷனுக்கு இந்த ஆப்ஷன் நம்பர் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். Number 7. According to Piaget, when children reach the point of being able to generalize and engage in mental trial and error by thinking up hypotheses and testing them in their heads they are in. ஜீன் பியாஜெட்டோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியில் 4 நிலைகள் ஸ்டேஜஸ் இருக்குது. கேள்விகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தை மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை கற்பனையாக யோசித்து இது இப்படி இருக்குமோ அப்படின்னு ஹிப்போதிசிஸ் கருத்துக்கோள் உருவாக்கி
அதை மனசுக்குள்ளேயே டெஸ்ட் பண்ணி பார்க்குற அந்த ஸ்டேஜ் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், அருவ சிந்தனை அப்படின்றது எந்த ஸ்டேஜில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆப்ஷன் 2 சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். இது வந்து 0 to 2 இயர்ஸில் இருக்கும். இந்த வயசில் குழந்தைங்க அவங்களோட சென்சஸ் அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ் மூலமாக மட்டும்தான் கற்றுக்குவாங்க, மனசுக்குள்ளே யோசிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ராங். ஆப்ஷன் 3 ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது எப்போ வரும்? 2 to 7 இயர்ஸில். இதுவும் ராங் தான். இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க கிட்ட மொழி வளர்ச்சி இருக்கும், ஆனால் லாஜிக்கல் திங்கிங் இருக்காது. ஈகோசென்ட்ரிசம், அனிமிசம் மட்டும்தான் இருக்கும். ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது 7 to 11 இயர்ஸ். இதில் குழந்தைங்க லாஜிக்காக யோசிப்பாங்க, ஆனால் அவங்க கண் முன்னாடி இருக்கிற கான்க்ரீட் பொருட்கள், உண்மையான சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் வந்து யோசிக்க முடியும். கண்ணுக்கு தெரியாத கற்பனையான ஹிப்போதிசிஸ்லாம் அவங்களால யோசிக்க முடியாது. ஓகே, ஆப்ஷன் 1 ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது வந்து 11 and above, 11 இயர்ஸ் அண்ட் அபவ்ல வரும். பியாஜியோட தியரியில் கடைசி ஸ்டேஜில் வர்றது இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இந்த வயசில் தான் பசங்களுக்கு ஹிப்போதெட்டிக் டிடக்டிவ் ரீசனிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை மனசுக்குள்ளே யோசித்து தீர்வு காண்ற முழுமையான வளர்ச்சி வந்து வரும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் எஃபிஷியன்ட்லி அண்ட் இன் மீனிங்ஃபுல் வேஸ் வென். பசங்க படிக்கிற விஷயம் அவங்களுக்கு மனப்பாடம் ஆகாமல் நல்லா ஆழமாக புரியணும்னா, மீனிங்ஃபுல் லேர்னிங் நடக்கணும்னா வகுப்பறையில் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆப்ஷன் 2 content is presented to them in the form of incoherent places of information. incoherent அப்படின்னா தொடர்பில்லாத, சிதறிய தகவல்கள் அப்படின்னு அர்த்தம். சம்பந்தமே இல்லாமல் துண்டு துண்ட தகவல்கள் கொடுத்தா பசங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ராங். ஆப்ஷன் 3 focuses on avoiding failure instead of approaching mastery. தப்பான அணுகுமுறை. நம்ம எதையாவது கற்றுக்கணும், மாஸ்டரி ஓரியன்ட் அப்படின்னு நினைக்காம ஃபெயில் ஆகிடுவோமே, அவாய்ட் ஃபெயிலியர் அப்படின்ற பயத்தில் படித்தா அர்த்தமுள்ள கற்றல் அங்கே கிடைக்காது. ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 4 நியூ கான்செப்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ்லி லேர்ன்டு மெட்டீரியல். இதில் புதுசாக கற்றுக்கிற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தோட லிங்க் ஆகி இருக்கணும், ப்ரையர் நாலேஜ் வந்து இருக்கணும். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 1 தேர் ரெஸ்பான்சஸ் அண்ட் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் அட்டெண்டட் அண்ட் வேல்யூட். ஒரு குழந்தையோட சொந்த அனுபவங்களும் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கிளாஸில் சொல்கிற பதில்களுக்கும் ஆசிரியர் முக்கியத்துவம் கொடுத்து அதை மதிக்கும் போது, அதை வேல்யூ பண்ணும்போது அந்த குழந்தைக்கு படிக்கிறதுல ஆர்வம் அதிகமாகும். அப்போ தான் கற்றல் அர்த்தமுள்ளதாக மாறும். So option 1 is the right answer. Question number 9. A teacher is designing a lesson plan for a group of students with varying levels of understanding of a topic. According to Vygotsky's theory, which of the following should the teacher consider when designing the lesson? கிளாஸில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வேரியிங் லெவல்ஸ் இருக்கும். வைகாட்ஸ்கியோட சமூக கலாச்சார தியரி, சோஷியோ கல்ச்சரல் தியரி படி இப்படிப்பட்ட சூழலில் லெசன் பிளான் பண்ணும்போது எதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 பார்த்திங்கன்னா the teacher should only focus on the students who are already at an advanced level. இது ரொம்பவே ராங். ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியர் அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கிற பசங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாரையுமே பார்க்கணும். ஆப்ஷன் 2 பார்த்திங்கன்னா the teacher should ask each student to work individually. இதுவும் ராங். ஏன்னா வைகாட்ஸ்கி சோஷியல் இன்டராக்ஷன், கூடி கற்றல் அண்ட் பியர் கொலாபரேஷன், நண்பர்களுடன் சேர்ந்து கற்றல் தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. தனித்தனியாக வேலை செய்ய சொல்கிறது வந்து அந்த தியரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 3 the teacher should provide all students with the same level of challenge. இதுவும் ராங். வெவ்வேறு லெவலில் இருக்கிற பசங்களுக்கு ஒரே லெவல் சேலஞ்ச் கொடுத்தா ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் அதை பண்ண முடியாது, அவங்களுக்கு அது டஃப்பாக மாறிடும். ஸோ ஆப்ஷன் 4 பார்த்திங்கன்னா the teacher should consider each student's current level of understanding and provide appropriate support to help them to reach the next level. இதுதான் வைகாட்ஸ்கியோட ZPD, Zone of Proximal Development and Scaffolding ஓட கருத்து. ஒவ்வொரு குழந்தையோட தற்போதைய லெவல் என்னன்னு தெரிஞ்சு அவங்க அடுத்த லெவலுக்கு போக ஆசிரியரோட இல்லை சக மாணவர்களோட பியர்ஸோட தகுந்த உதவிகளை, அப்ராப்ரியேட் சப்போர்ட் அண்ட் ஸ்கஃபோல்டிங்கை கொடுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் ரைட், ஆப்ஷன் நம்பர் 4. Question number 10. A teacher should create a classroom culture where students' motivation to learn is primarily focused to. வகுப்பறையில்
பசங்க படிக்கிறதுக்கான தூண்டுதல் மோட்டிவேஷன் எதனால் வரணும், அவங்க எதை நோக்கி ஓடணும்னு ஆசிரியர் வழிநடத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 ப்ரூவ் தேர் ஒர்க் டு அதர்ஸ். இதுதான் ரொம்ப ராங். மற்றவங்க முன்னாடி நான் பெரிய ஆள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நம்ம படிக்கக்கூடாது. பெர்ஃபார்மன்ஸ் கோல் ஓரியன்ட் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் ராங். ஆப்ஷன் 2 அவாய்ட் ஷேம் ஆஃப் அப்பியரிங் இக்னரண்ட். நமக்கு ஒன்று தெரியலைன்னு மற்றவங்க கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலையோ இல்லை அவமானத்தை தவிர்க்கிறதுக்காகவோ நம்ம படிக்கக்கூடாது. ஸோ அது ராங். ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கம்பீட் வித் ஈச் அதர். இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு காம்படிட்டிவ் நேச்சரோட மற்றவங்களை விட அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி படிக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் 4 அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். கற்றல் அப்படின்றது ஒரு அழகான பயணம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அண்ட் அந்த கற்றுக்கிற முறையை ரசித்து மதித்து படிக்கணும், அப்ரிஷியேட் த ப்ராசஸ். இந்த மாதிரியான இன்டர்னல் மோட்டிவேஷன்ஸ் தான் வந்து ஆசிரியர் வளர்த்து விடணும். ஸோ ஆப்ஷன் 4 is the right answer. Question number 11. Moving from conservative education towards progressive education requires shift from. பழைய காலத்து மனப்பாட கல்வி முறையிலிருந்து இப்போ இருக்கிற சைல்ட் சென்ட்ரிக் முற்போக்கு கல்வி முறைக்கு ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனுக்கு மாறணும்னா எதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 டீச்சர் சென்டர் பெடகாலஜி டு எக்ஸாம் சென்டர் பெடகாலஜி. இது ராங். ஏன்னா டீச்சர் சென்டர்லேருந்து எக்ஸாம் சென்டருக்கு மாறுறது ரெண்டுமே நெகட்டிவ் தான். நமக்கு என்ன தேவை, சைல்ட் சென்டர்டாக இருக்கணும். ஸோ அதில் வராது. ஆப்ஷன் 2 ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் டு டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். ஃபார்மேட்டிவ் அப்படின்றதோ டயக்னோஸ்டிக் அப்படின்றதோ ஒன்று தொடர்புடைய பாசிட்டிவ் டூல்ஸ். இதில் வந்து பெரிய ஷிஃப்ட் எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கரிக்குலம் டு ஸ்டாண்டர்ட் கரிக்குலம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்படின்னா என்ன, ரிஜிட் சீரான முறையிலேருந்து இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த முறைக்கு தான் வந்து மாறணும். ஆனால் இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 4 பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கோல்ஸ் டு மாஸ்டரி ஓரியன்ட் கோல்ஸ். பழமைவாத கல்வியில் மார்க், ரேங்க் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் தான் முக்கியம். ஆனால் முற்போக்கு கல்வியில் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனில் ஒரு விஷயத்தில் முழுமையான திறமை மற்றும் ஆளுமை பெறுவது தான் மாஸ்டரி ஓரியன்ட் தான் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் கோல்ஸில் இருந்து மாஸ்டரி கோல்ஸுக்கு மாறுறது தான் ஒரு சரியான ஷிஃப்ட். ஸோ ஆப்ஷன் 4 is the right answer. Question number 12. When learning new information, which of the following is a helpful strategy for children to use to ensure they understand the content material? புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கும்போது அது நல்லா ஆழமாக புரியறதுக்கு பசங்க எந்தெந்த வழிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரீரீடிங் த இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ். இது வந்து கரெக்டு தான். ஒரு முறைக்கு இருமுறை திரும்ப படிக்கும்போது பேசிக்காக ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு வரும். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் கொஷின் அண்ட் சீக்கிங் கிளாரிஃபிகேஷன். இதுவுமே கரெக்ட் தான். சந்தேகம் கேட்டு அதை வந்து தெளிவு பெறுவது தான் கற்றலின் மிக சிறந்த ஒரு ப்ராசஸ். அடுத்தது ஆப்ஷன் சி ப்ரிட்டண்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப ராங். புரியாத மாதிரியே புரிஞ்ச மாதிரி நடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இதனால் கற்றல் வந்து கண்டிப்பாக நடக்காது. ஆப்ஷன் டி மேக்கிங் ஆஃப் தேர் ஓன் மீனிங்ஸ் ஃபார் அன்ஃபெமிலியர் டேர்ம்ஸ். இதுவும் கரெக்ட் தான். தெரியாத வார்த்தைகளுக்கு சொந்தமாக அர்த்தம் தேடி அவங்க சொந்த வார்த்தையில் ஓன் மீனிங்கில் புரிஞ்சுக்கிட்டு அதை முயற்சி பண்ணுறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் ராங். ஸோ ஆப்ஷன் 1, 3 and 4 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நடிக்கிறது ப்ரிட்டெண்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்காது. ஸோ இது எல்லாமே ராங். ஆப்ஷன் 2 ஏ அண்ட் பி. ஓகே. ஸோ இதில் ஏ அண்ட் பி தான் வந்து மிக நேரடியான அங்கீகரிக்கப்பட்ட பயனுள்ள ஒரு ரீசன். சில சமயம் டி பாசிட்டிவாக தெரிஞ்சிச்சுனாலும் ஆப்ஷன் காம்பினேஷன் படி ஏ அண்ட் பி இருக்கிற ஆப்ஷன் 2 தான் வந்து 100% ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 is the right answer. Question number 13. As per constructivist approaches of learning is facilitated when? கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்ன சொல்லுதுன்னா பசங்க அவங்க அறிவை அவங்களாவே ஆக்டிவாக சிந்திச்சு உருவாக்கிக்கணும். இந்த அணுகுமுறைப்படி கற்றல் எப்போ சிறப்பாக நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 டாஸ்க் ஆர் இன்கோஹரண்ட் அண்ட் டிஸ்ஆர்டர்லி. இது ராங். இன்கோஹரண்ட் அண்ட் ஒழுங்கற்ற முறையில் டாஸ்க் கொடுத்துச்சுன்னா பசங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஆப்ஷன் 2 அப்படியே வச்சுக்கலாம். ஆப்ஷன் 3 கண்டென்ட் இஸ் டிஸ்கனெக்டட் அண்ட் எக்ஸென்ட்ரிக். பாடம் ஒன்றோடொன்று தொடர்பு இல்லாமல் டிஸ்கனெக்டடாக இருந்துச்சுன்னா ஒரு அர்த்தமுள்ள கற்றலே அங்கே நடக்காது. ஸோ தட்ஸ் ராங். ஆப்ஷன் 4 பெடகாலஜி இஸ் டீச்சர் சென்ட்ரிக் அண்ட் கல்ச்சுரலி இன்டிஃப்ரெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவிசம் எப்போவுமே சைல்ட் சென்ட்ரிக் தான் ஆதரிக்கும், டீச்சர் சென்ட்ரிக்காக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 2 ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்டராக்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ்.
கன்ஸ்ட்ரக்டிவிசத்தில் மிக முக்கியமானது எதுனா சோஷியல் இன்டராக்ஷன் அண்ட் கொலாபரேஷன், ஒருங்கிணைந்து கலந்துரையாடி கற்கிறது. மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் இன்ட்ராக்ட் பண்ணி குரூப்பாக சேர்ந்து கற்றுக்கும் போது அவங்க அறிவு நல்லாவே ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 14. Which of the following does not come under the category of sensory impairments? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம சென்சஸ், பார்வை கேட்டல் போன்றவையில் பாதிக்கப்படாத ஒரு கற்றல் குறைபாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 partial loss of vision. இது பார்வை குறைபாடு, விஷுவல் இம்பேர்மெண்ட், ஒரு புலன் குறைபாடு தான். ஸோ அடுத்தது செகண்ட் கலர் பிளைண்ட்னஸ், இதுவும் கண் பார்வை சார்ந்த குறைபாடு தான். ஸோ புலன் குறைபாடு தான் வருது. ஆப்ஷன் 4 ஹார்ட் ஆஃப் ஹியரிங், இது கேட்கும் திறன் குறைபாடு, ஹியரிங் இம்பேர்மெண்ட், இதுவும் புலன் அதாவது சென்சஸ் குறைபாடில் தான் வருது. ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா டிஸ்கிராஃபியா. டிஸ்கிராஃபியா அப்படின்றது ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றல் குறைபாடு. இது எழுதுறதுல இருக்கிற சிரமத்தை குறிக்குது, ரைட்டிங் டிசபிலிட்டியை குறிக்குது. இதுக்கும் நம்ம சென்சஸ் குறைபாடுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. அவங்களால நல்லா பார்க்க கேட்க, ஆனால் மூளை மற்றும் கைகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பு அந்த குறைபாடால் தான் அந்த எழுதுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ ஆப்ஷன் 3 டிஸ்கிராஃபியா தான் சென்சரி இம்பேர்மெண்ட்ஸில் வராது. Question number 15. According to Jean Piaget, cognitive development. ஜீன் பியாஜே அவரோட தியரியில் அறிவுசார் வளர்ச்சி எப்படி நடக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 அப்படியே வச்சுக்கலாம். ஆப்ஷன் 2 is simple addition of new facts and ideas to the existing store. பியாஜே வெறும் தகவல்களை அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போகிறது, சிம்பிள் அடிஷன் மட்டும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு மாற்றம் நடக்கணும். அடுத்தது ஆப்ஷன் 3 இஸ் டிபெண்ட் அப்பான் த டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் கேப்பபிலிட்டிஸ். இது ராங். பியாஜே என்ன சொல்கிறாருன்னா சிந்தனை தான் மொழியை தீர்மானிக்குது. தாட் கம்ஸ் பிஃபோர் லாங்குவேஜ். மொழி வளர்ச்சியை சார்ந்து அறிவுசார் வளர்ச்சி கிடையாது. மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது யாருன்னா வைகாட்ஸ்கி. ஆப்ஷன் 4 இஸ் த ப்ராசஸ் ஆஃப் acquiring the ability to use cultural tools. கல்ச்சுரல்னு வந்துச்சுனால யார்? வைகாட்ஸ்கி. இது பியாஜேல வராது. ஓகே, ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அடாப்டேஷன் டு த என்வாயன்மெண்ட் பை சேஞ்சிங் ஒன்ஸ் ஸ்கீமாஸ் பாருங்கள், ஸ்கீமாஸ் வந்துச்சுனால யார் வருவாங்க? அதில் பியாஜே. பியாஜேயோட தியரியோட முக்கியமான வார்த்தையே எதுனா ஸ்கீமா, அறிவு கட்டமைப்பு, மற்றும் அடாப்டேஷன், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளுதல். ஒரு குழந்தை தன் சுற்றியுள்ள சூழலுக்கு ஏற்ப புது விஷயங்களை கற்றுக்கும் போது தான் மனசில் இருக்கிற ஸ்கீமாவை மாற்றி அசிமிலேஷன் அண்ட் அகாமடேஷன் மூலம் தகவமைத்து கொள்ளும் செயல்முறை தான் அறிவுசார் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 16ல assertion and reason type question கொடுத்துருக்காங்க. Assertion: if principal development of children is delayed, then their social and emotional development gets affected. குழந்தைகளோட உடல் அமைப்பு வளர்ச்சி, physical development தாமதமாச்சுன்னா அவங்களோட சமூக மற்றும் உணர்ச்சி பூர்வமான வளர்ச்சியும் பாதிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசனில் there is developmental continuity in the course of children's development. குழந்தைங்களோட வளர்ச்சி பாதையில் ஒரு தொடர்ச்சி ஆர் தொடர்பு, டெவலப்மெண்டல் கண்டினியூட்டி ஆர் இன்டர்ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அசர்ஷன் ஏ கரெக்டானு பார்க்கலாம். தட்ஸ் ரைட். வளர்ச்சியின் டொமைன்ஸ் ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், சோஷியல், எமோஷனல் எல்லாமே இன்டர் கனெக்டட். ஒரு குழந்தைக்கு ஃபிசிக்கலாக ஏதாச்சும் டிலே ஆச்சுன்னா, அதாவது அவங்க மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடுறதையும் சோஷியலாக அவங்களோட மனநிலையும் எமோஷனலாக நிச்சயமாக பாதிக்கும். அடுத்தது ரீசன் ட்ரூ. வளர்ச்சி என்பது தொடர்ச்சியான அண்ட் ஒன்றோடொன்று தொடர்பு உடைய ஒரு செயல்முறை தான். பிரின்சிபல் ஆஃப் இன்டர்ரிலேஷன் அண்ட் கண்டினியூட்டி. ஸோ அதுவும் ரைட் தான். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் 1 போத் ஏ அண்ட் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ராங். ஏன்னா நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது ராங். அண்ட் ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏன். ஏன்னா இது ராங். ஏன்னா 2 டொமைன்ஸ் இன்டெகிரேட்டட் ஆகி இருக்கிறதுக்கு காரணமே வளர்ச்சி என்பது தொடர்ச்சியான ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த கண்டினியூட்டி விஷயம் உருவாகிறதால தான். ஸோ இதுவும் ராங். ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். நம்ம 2மே ட்ரூன்னு பார்த்துருக்கோம். இதுவுமே வராது. ஆப்ஷன் 2 போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. வளர்ச்சியோட அனைத்து துறைகளுமே ஒன்றோடொன்று தொடர்புடையதுக்கு, அதாவது ஏக்கு வளர்ச்சியின் தொடர்ச்சி மற்றும் தொடர்புபடுத்தப்பட்ட செயல்முறைக்கு ஆர் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 17. Characteristics such as lacking reading fluency, reversion of words, tendency towards distraction are typical identifying characteristics of.
கேள்விலேயே ரீடிங் ஃப்ளூவன்சி இல்லாமல் இருக்கிறது, லேக்கிங் ரீடிங் ஃப்ளூவன்சி அண்ட் வேர்டிங் ரிவர்ஷன். எக்ஸாம்பிள், பியை வந்து டி அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து கிளியராக சிம்டம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது எந்த லேர்னிங் டிஸார்டரோட டிப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், ஏடிஹெச்டி. ஏடிஹெச்டியில் டெண்டன்சி டுவர்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறல் வந்து இருக்கும். ஆனால் ரீடிங் ஃப்ளூவன்சி லேக் அண்ட் ரிவர்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது இது முக்கிய சிம்டம்ஸ் வந்து இதில் வராது. ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ஏஎஸ்டி. ஏஎஸ்டி அப்படின்றது சோஷியல் கம்யூனிகேஷன் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸில் இருக்கிற விஷயம். ரீடிங் மெக்கானிக்ஸோட டைரெக்டாக ப்ரைமரி கேரக்டர் கிடையாது. ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 4 டிமென்ஷியா. இது முதுமையில் வர ஒரு டிஸார்டர், அதாவது பிரெயின் ரிலேட்டட் டிஸார்டர், வயசானதுக்கப்புறம் வருது. குழந்தைங்களோட லேர்னிங் டிசபிலிட்டியில் இது வராது. ஆப்ஷன் 2 பார்த்திங்கன்னா டிஸ்லெக்ஷியா. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டிஸ்லெக்ஷியாவோட கோர் சிம்டம்ஸே என்னது அப்படின்னா லேக்கிங் ரீடிங் ஃப்ளூவன்சி அண்ட் எழுத்துக்களை, அதாவது வார்த்தைகளை தப்பாக வந்து டீகோட் பண்ணுறது தான், ரிவர்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட்டாக மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 18. According to Lawrence Kohlberg, around which ethics do very young children's moral reasoning revolve? லாரன்ஸ் கோல்பர்கோட moral development ஒழுக்க வளர்ச்சி தியரியில் 3 levels 6 stages இருக்குது. அதில் very young children level 1 pre-conventional level, குழந்தை பருவம், பசங்க எந்த அடிப்படையில் எது தப்பு எது சரி அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது லெவல் 2 கன்வென்ஷன் லெவல், ஸ்டேஜ் 4 லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷனில் வரும். இது அடலசன்ஸ் ஒரு பெரிய பசங்களுக்கு தான் செட் ஆகும். இது ராங். ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் ஆஃப் கேர். எத்திக்ஸ் ஆஃப் கேர் அப்படின்றது கேரல் கில்லிசனோட கான்செப்ட், கோல்பர்கோட தியரியை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காது. ஸோ இது கால்பர்க் தியரிக்குள்ளே வராது. ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்களோட நிலையிலேருந்து யோசிக்கிறது, பெர்ஸ்பெக்டிவ் டேக்கிங். வளர்ந்த பசங்களுக்கு தான் வந்து இது வரும், சின்ன பசங்களுக்கு ஈகோசென்ட்ரிக் நேச்சர் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் ஆஃப் ஈகோசென்ட்ரிசம். ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் ஸ்டேஜ் 1 and 2ல் சின்ன பசங்களோட யோசனை எப்போவுமே ஈகோசென்ட்ரிக்காக தான் இருக்கும். எனக்கு தண்டனை கிடைக்குமா, பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ், இல்லை எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் ரிலேட்டிவிஸ்ட் ஆர் இண்டிவிஜுவலிசம் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் வந்து இருக்கும். அதனால எத்திக்ஸ் ஆஃப் ஈகோசென்ட்ரிசம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 19 அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொடுத்துருக்காங்க. Though height and body build are primarily inherited characteristics, good nutrition and exercise also makes a difference. உயரம் அண்ட் உடல் அமைப்பு ஆகவே முக்கியமான பரம்பரையாக ஹெரிடிட்டி பெறப்படும் பண்புகளாக இருந்தாலும் நல்ல ஊட்டச்சத்தும் மற்றும் உடற்பயிற்சியும் என்வாயன்மெண்ட்டும் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெரிடிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் இன்ட்ராக்ட் இன் த எஃபெக்ட்ஸ் ஆன் டெவலப்மெண்ட். பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றின் பரஸ்பர தொடர்பு இன்ட்ராக்ஷன் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட்டில் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட்டோட பங்கு அப்படின்றது ஒரு பேசிக்கான கான்செப்ட் வச்சு கேட்டிருக்கிற ஒரு கேள்வி இது. இதில் வந்து நம்ம அசர்ஷன் கரெக்டானு பார்க்கலாம். இது ட்ரூ தான். ஒருத்தரோட உயரம், உடல் அமைப்பு அவங்க பெற்றோர் மூலமாக மரபணு வழியாக, அதாவது இன்ஹெரிட்டடாக தீர்மானிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கிற நல்ல சாப்பாடு, நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸசைஸ் மூலமா அதை இன்னும் சிறப்பாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரீசன் ஆர், அதுவும் ட்ரூ தான். ஏன்னா மனித வளர்ச்சி அப்படின்றது வெறும் பரம்பரையோ அல்லது வெறும் சுற்றுப்புறமோ மற்றும் கிடையாது, அது ரெண்டோட கூட்டு செயல்பாடு தான். டெவலப்மெண்ட் ஈக்குவல் டு ஹெரிடிட்டி இன்டு என்வாயன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் ட்ரூ தான். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. ஃபால்ஸ் நம்ம பார்த்தது என்ன, ரெண்டுமே ட்ரூன்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ராங். ஆப்ஷன் 2 வச்சுக்கலாம். ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இது ஏன் தப்பு அப்படின்னா ஏல சொல்லியிருக்கிற உயரம் ஹெரிடிட்டி அண்ட் நல்ல நியூட்ரிஷன் என்வாயன்மெண்ட் எப்படி ஒன்றா வேலை செய்கிறதுக்கு ஆரில் சொல்லியிருக்கிற ஹெரிடிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் இன்ட்ராக்ஷன் தான் மிக சரியான காரணம்.
ஆப்ஷன் 4 ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். இது ராங் தான், ஏன்னா நம்ம ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஆப்ஷன் 2 போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. உடல் அமைப்பு மரபு வழியாக வந்தாலும் சுற்றுச்சூழல் அதை மாற்றி அமைக்கும் அப்படின்ற ஏ கூற்றுக்கு மரபும் சூழ்நிலை இணைந்து தான் மனித வளர்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு ஆரில் சொல்லியிருக்காங்க. அப்படின்ற காரணமும் முற்றிலும் வந்து பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஆப்ஷன் இஸ் ரைட். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 20. Two commonly used strategies for effective problem solving are. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நெகட்டிவ் தடைகள் இல்லாமல் பாசிட்டிவாக சால்வ் பண்ண உதவும் 2 சிறந்த மெத்தட்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் செட் அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அதே வழியை யோசித்து பழகிட்டு புதுசாக யோசிக்க முடியாமல் போகிறது ரிஜிடிட்டி. இது ஒரு சிக்கல் தீர்க்கும் தடை. பேரியரோட உத்தி கிடையாது. அதனால் ஆப்ஷன் 1 and 4 வந்து ராங். ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸட்னஸ், இதுவும் ஒரு நெகட்டிவ் பேரியர் தான். ஒரு பொருளை ஒரே ஒரு வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு ஃபிக்ஸ்டாக யோசிக்கிறது. ஸோ ஆப்ஷன் 3யும் வந்து ராங் தான். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 2 ஹியூரிஸ்டிக் அண்ட் ஆல்கரிதம்ஸ். ஹியூரிஸ்டிக் அப்படின்றது இது ஒரு ரூல் ஆஃப் தம் மாதிரி. நம்ம அனுபவத்தை வச்சு ஷார்ட்கட்டாக லாஜிக்காக யோசித்து முடிவுக்கு வந்து வர்றது. ஆல்கரிதம்ஸ் அப்படின்னா இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி 100% சரியான தீர்வை வந்து கண்டுபிடிக்கிறது. மேத்ஸ் ஃபார்முலா மாதிரி. இது ரெண்டுமே தான் வந்து ஒரு சிக்கலை தீர்க்கும் மிக சிறந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உத்திகளாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 21. According to constructivist theories, பியாஜே, வைகாட்ஸ்கி போன்றவர்கள் ஒரு குழந்தையோட கற்கும் திறனை எப்படி பார்க்குறாங்க, அவங்க பார்வையில் குழந்தைங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 children have a tendency to behave in unruly ways that needs to be corrected. இது பழைய காலத்து பிஹேவியரிஸ்ட் அல்லது நெகட்டிவ் அணுகுமுறை. இது குழந்தைங்க எப்போவுமே அடங்காதவங்க, அவங்கள திருத்தணும் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டிவிசம் வந்து சொல்லாது. ஸோ தட்ஸ் ராங். ஆப்ஷன் 2 வச்சுக்கலாம். ஆப்ஷன் 3 சில்ட்ரன் லேர்ன் ஒன்லி வென் எக்ஸ்டிங்சிகலி மோட்டிவேட்டட். இதுவும் ராங். எக்ஸ்டிங்சிலி அப்படின்னா என்ன, சாக்லேட்டு, மார்க்கு, கிஃப்ட்ஸு அது மாதிரி வெளிப்படையான தூண்டுதலுக்காக மட்டும்தான் குழந்தைங்க படிப்பாங்க அப்படின்றது அர்த்தம். ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவிசம் இன்ஸ்டிங்க்டிவ் மோட்டிவேஷன், அதாவது சுய ஆர்வமுக்கு தான் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குது. ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் லேர்ன் பெஸ்ட் வென் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரெசென்டட் டு தெம் என்ன ஃபைனல் ஃபார்ம். இதுவும் ராங். ஃபைனல் ஃபார்ம் அப்படின்னா என்ன, ரெடிமேடாக எல்லா தகவலையும் ஆசிரியர் வந்து கொடுத்து அதை அப்படியே மனப்பாடம் பண்ண வைக்கிறது. இது கன்ஸ்ட்ரக்டிவிசத்தில் வராது. ஆப்ஷன் 2 children have a natural tendency to make senses of the world. இது ரைட். ஏன்னா ஜீன் பியாஜே குழந்தைங்களை லிட்டில் சயின்சஸ், சின்ன விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே இந்த உலகத்தை தங்களின் சொந்த அனுபவங்கள் மூலமாக ஆராய்ச்சி புரிஞ்சு கொள்றதுக்கு ஆர்வம் அண்ட் திறம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் assertion and reason type question கொடுத்துருக்காங்க. assertionல male characters in stories and books are often presented as strong and adventurous while female characters are shown as warm and sensitive. கதைகள் மற்றும் புத்தகங்களில் ஆண் கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் வலிமையானவர்களாகவும் சாகசக்காரர்களாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. பெண் கதாபாத்திரங்கள் அன்பானவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் வந்து காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் schools and curriculums influence gender role identity as they are powerful agents of secondary socialization. பள்ளிகளும் பாடத்திட்டங்களும் இரண்டாம் நிலை சமூகமயமாக்கலின் செகண்டரி சோஷியலைசேஷன் சக்தி வாய்ந்த ஊடகங்களாக இருப்பதால் அவை பாலின பாத்திர அடையாளத்தை ஜெண்டர் ரோல் ஐடென்டிட்டியை பாதிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூகத்தில் நிலவும் பாலின பாகுபாடு ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் புத்தகங்கள் மற்றும் பள்ளிகள் மூலமாக எப்படி கடத்தப்படுது அப்படின்றத வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அசர்ஷன் வந்து செக் பண்ணலாம். அது ட்ரூ தான். நம்ம வழக்கமாக படிக்கிற பல கதைகளில் ஆண்களை வந்து வீரமிக்கவர்களாகவும் பெண்களை வீட்டு வேலை செய்கிறவங்களாகவும் அல்லது அமைதியானவங்களாகவும் காட்டுறது உண்மை தான். ஸோ ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் அதில் காமிச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் ட்ரூ. ரீசன் பார்க்கலாம். அதுவும் ட்ரூ தான். பள்ளிகளும் அங்கு பயன்படுத்தப்படும் பாட புத்தகங்களும் கரிக்குலம் குழந்தைங்க வளரும்போது நாம் ஆணா அல்லது பெண்ணா அப்படின்னு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ன்ற எண்ணத்தை உருவாக்கும் ஒரு முக்கிய செகண்டரி சோஷியலைசேஷன் ஏஜெண்ட்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதுவும் ட்ரூ தான். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். இது ராங் தான். ஏன்னா நம்ம ரெண்டுமே வந்து ட்ரூன்னு பார்த்துருக்கோம். ஸோ திட்ஸ் ராங்.
ஆப்ஷன் 3 both A and R are true but R is not the correct explanation of A. இது ராங். ஏன்னா புத்தகங்களில் ஏன் இப்படி தப்பான பாலின சித்தரிப்பு இருக்குது? ஏன்னா பள்ளி மற்றும் பாடத்திட்டங்கள் தான் சமூகத்தின் இந்த பாலின கருத்துக்களை குழந்தைங்களுக்கு கடத்துகிற செகண்டரி சோஷியலைசேஷன் ஏஜெண்ட்டாக வேலை செய்யுது. ஸோ ஆர் அப்படின்றது ஏவுக்கு மிக சரியான விளக்கம் இதில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ராங். ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா A is true but R is false. நம்ம பார்த்துருக்கிறது ரெண்டுமே ட்ரூ. ஸோ அது அதில் வராது. ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா both A and R are true and R is the correct explanation of A. புத்தகங்களில் காட்டப்படும் பாலின வேறுபாடு ஏக்கு பள்ளி பாடத்திட்டங்கள் குழந்தைகளின் பாலின அடையாளத்தை வடிவமைக்கும் 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் காரணியாக இருப்பது நேரடியான மற்றும் சரியான காரணமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 is the right answer. Question number 23. Rapid increase in height and weight during adolescence that usually precedes sexual maturity is referred to as. அடோலசன்ஸ் டீனேஜ் வயசுக்கு வரும்போது திடீர்னு ஒரு 2-3 வருஷத்துலேயே பசங்க நல்லா உயரமாகவும் வெயிட் போட்டு வளருவாங்க. இந்த மாதிரியான நடக்கிறத இந்த அதிவேக வளர்ச்சி மாற்றத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 பியூபர்சன்ஸ். இது பருவம் அடைதலின் தொடக்க காலம் அல்லது அந்த உடல் ரீதியான மாற்றங்கள் ஆரம்பிக்கும் பருவத்தை குறிக்கும் ஒரு பொதுவான சொல். ஸோ அது ராங். ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ட்ரெண்ட். இது ஒட்டுமொத்த வளர்ச்சியின் போக்கை குறிக்கும் பொதுவான வார்த்தை. செஃபலோகார்டல் ப்ராக்சிமோடிஸ்டல் ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன். இது பெண் குழந்தைகளுக்கான மாதவிடாய் சுழற்சியை குறிக்கும் ஒரு குறிப்பிட்ட உயிரியல் நிகழ்வு. ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்பர்ட், வளர்ச்சி வேகம். சைக்காலஜியில் க்ரோத் ஸ்பர்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் உடலின் உயரமும் எடையும் மிக அதிவேகமாக அதிகரிக்கிறது. இது அடோலசன்ஸ் பருவத்தின் மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஸோ ஆப்ஷன் 2 is the right answer. Question number 24. Assertion and reason type question கொடுத்துருக்காங்க. When talking about differences, expressions that put the person ahead of the difference should be used, such as using the student with disabilities rather than the disabled students. குறைபாடுகளை பற்றி பேசும்போது அந்த பாதிப்பை முன்னிறுத்தாமல் மனிதரை முன்னிறுத்தும் குறைபாடுகள் உள்ள மாணவர்கள், ஸ்டூடெண்ட் வித் டிசபிலிட்டிஸ் போன்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும். ஊனமுற்ற மாணவர், டிசேபிள்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசனில் the language we use when talking about learners with differing நீட்ஸ், ஷேப்ஸ், பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். மாற்றுத்திறனாளி மாணவர்களை பற்றி நாம் பேசும்போது பயன்படுத்தும் மொழி அவர்களை பற்றிய நமது பார்வையும் அணுகுமுறையும் வடிவமைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனில், உள்ளடக்கிய கல்வியில் மாணவர்களை நாம் எப்படி நடத்தணும், அவங்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்ற நற்பண்பை வச்சு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. அசர்ஷன் கரெக்டானு பார்க்கலாம். நாம் இது ட்ரூ தான். நாம் எப்போவுமே மனித நேயத்தோட ஒரு குழந்தைய அவங்களோட குறைபாட்டை வச்சு மட்டும் லேபிள் பண்ணக்கூடாது. டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள முதல்ல ஒரு மாணவனாக மதிச்சு ஸ்டூடெண்ட் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது தான் பர்சன் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். இது முற்றிலும் சரியான ஒரு அணுகுமுறை. ரீசன் பார்த்திங்கன்னா ட்ரூ தான். ஏன்னா நம்ம பயன்படுத்த வார்த்தைகள் தான் மற்றவங்க மனசில் அவங்க மேலே இருக்கிற மரியாதையும் நம்மளோட ஆட்டிடியூடையும் உருவாக்குது. பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆட்டிடியூடை. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 both A and R are false. நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு ஆப்ஷனுமே அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா both A and R are true but R is not the correct explanation of A. இது ராங். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், பர்சன் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை பயன்படுத்தணும். ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் சமூகத்தோட பார்வையோ அணுகுமுறையோ மாற்றுது. ஸோ ஆர் அப்படின்றது ஏவுக்கு மிக சரியான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா A is true, R is false கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 2 both A and R are true and R is the correct explanation of A. மாற்றுத்திறனாளி மாணவர்களை கண்ணியமான வார்த்தைகளால் அழைக்க வேண்டும் அப்படின்ற கூற்று இருக்குது. நாம் பயன்படுத்தும் மொழி தான் சமூகத்தின் பார்வையை தீர்மானிக்குது அப்படின்ற ஆர் தான் கரெக்டான மேட்சிங்காக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 is the right answer. Question number 25. Students feel more motivated to learn in an environment which ensures. ஒரு கிளாஸ் ரூம் சூழல் எப்படி இருந்துச்சுன்னா பசங்க ரொம்ப ஆர்வமாக பயம் இல்லாமல் படிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A பிலாங்கிங்னஸ். இது கரெக்டு தான். நாமும் இந்த வகுப்பறையில் ஒரு அங்கம் தான்.
எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொந்தம் அபாயம் சார்ந்த உணர்வு பிலாங்கிங்னஸ் வந்து இருக்கணும். ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா ஃபியர், இது இருக்கக்கூடாது. பயம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? கற்றல் அங்கே நடக்காது, பசங்க ஓடிடுவாங்க. ஸோ அது ராங். ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன், இதுவும் ராங் தான். ரிஜெக்ஷன்னா என்ன? புறக்கணிப்பு. ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா பசங்களுக்கு மன உளைச்சல் தான் வருமே தவிர படிக்கிற ஆர்வம் வராது. ஆப்ஷன் டி சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதுகாப்பான சூழல், சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 பார்த்திங்கன்னா பி, டி அண்ட் ஆப்ஷன் 2 பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பி, ஆப்ஷன் 4 பார்த்திங்கன்னா பி அண்ட் சி. இது எல்லாத்துலேயுமே வந்து பி அண்ட் சி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபியர் அண்ட் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம்? ஃபியர் அண்ட் ரிஜெக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா கரெக்ட் ஆப்ஷனாக என்ன இருக்குன்னா 3 ஏ அண்ட் டி. வகுப்பறையில் அன்போடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் பிலாங்கிங்னஸும் பாதுகாப்பான சூழலும் சேஃப்டியும் இருக்கும்போது தான் மாணவர்களோட கற்றல் ஆர்வம் வந்து தூண்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 26. National Education Policy NEP 2020 emphasizes on transforming assessment by NEP 2020 படி பழைய காலத்து மதிப்பெண்களை மட்டும் வச்சு தீர்மானிக்கிற எக்ஸாம் சிஸ்டத்தில் இருந்து மாறி மதிப்பீடு முறையை எப்படி இன்னும் பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸிங் யூனிட்ரி நோஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இது ராங். யூனிட்ரி நோஷன் அப்படின்னா புத்திசாலித்தனம் என்பது ஒரே ஒரு பொதுவான காரணி தான் அப்படின்னு நினைக்கிறது. எக்ஸாம்பிள் IQ டெஸ்ட் மட்டும் வச்சு பார்க்கறது. ஆனால் NEP அப்படின்றது பன்முக திறமைகளை மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து ஆதரிக்குது. ஸோ அது ராங். ஆப்ஷன் 2 டீவேல்யூவிங் சோஷியோ கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவும் ராங் தான். மாணவர்களோட சமூக கலாச்சார பின்னணியை மதிப்பிழக்க செய்யக்கூடாது, டீவேல்யூ பண்ணக்கூடாது, அதை நம்ம மதிக்கணும். ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 3 பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அசஸ்மெண்ட், இதுவும் ராங். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது எப்போ வரும்? வருட கடைசியில், எக்ஸாமோட எண்டில் வருது. வருட கடைசியில் வைக்கும் மனப்பாட தேர்வு இது. NEP 2020 இதிலிருந்து மாறி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தொடர்கற்றல் மதிப்பீடுக்கு மாற சொல்லுது. ஸோ அதுவும் ராங். ஆப்ஷன் 4 பார்த்திங்கன்னா இன்கார்பரேட்டிங் செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் பியர் அசஸ்மெண்ட், அதாவது NEP 2020 மிக முக்கியமான 360 டிகிரி ஹோலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு மாணவன் தன்னைத்தானே மதிப்பீடு செய்வதும், செல்ஃப் அசஸ்மெண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை மதிப்பீடு செய்வதும், பியர் அசஸ்மெண்ட் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாணவர்களோட சுய சிந்தனையை வளர்க்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் அகெயின் கொஷின் நம்பர் 27 அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின் கொடுத்துருக்காங்க. அசர்ஷனில் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் இம்ப்ரூவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங், வகுப்பறையில் உள்ள பன்முகத்தன்மை டைவர்சிட்டி மற்றும் உள்ளடக்கிய கல்வி முறை இன்க்ளூஷன் கற்பித்தலையும் கற்றலையும் மேம்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசனில் என்கேஜிங் இன் கான்வர்சேஷன்ஸ் அக்ராஸ் டிஃப்ரென்சஸ் ஹிண்டர்ஸ் சில்ட்ரன்ஸ் எபிலிட்டி டு திங்க் கிரிட்டிக்கலி அண்ட் கிரியேட்டிவ்லி, வெவ்வேறு பின்னணி கொண்டவர்களுடன் கலந்துரையாடுவது குழந்தைகளின் விமர்சனபூர்வமான கிரிட்டிக்கல் மற்றும் ஆக்கப்பூர்வமான கிரியேட்டிவ் சிந்தனை திறனுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட நன்மைகளை அடிப்படையாக வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அசர்ஷன் கரெக்டானு பார்க்கலாம், அது ட்ரூ தான். ஒரு கிளாஸ் ரூமில் வெவ்வேறு திறமைகள், மொழிகள், கலாச்சாரம் கொண்ட பசங்க ஒன்றா இருக்கும்போது, டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் இருக்கும்போது அங்கே கற்றல் இன்னும் சிறப்பாகவே நடக்கும். பசங்க மற்றவங்களையும் மதிக்க கற்றுக்குவாங்க. ஸோ தட்ஸ் ட்ரூ. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா வெவ்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட மனிதர்களோட பேசும்போது தான் விமர்சன சிந்தனையும் கிரியேட்டிவிட்டியும் அதிகமாகும். ஆனால் இங்கே ஹிண்டர்ஸ் வந்து தடை செய்யுது அப்படின்னு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் வந்து ரொம்ப ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ராங். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 போத் ஏ அண்ட் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பார்த்ததில் ஏ வந்து ட்ரூன்னு பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ராங். ஆப்ஷன் நம்பர் 2 போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. நம்ம பார்த்துருக்கிறது என்ன? ஒன்று தான் ரைட்டு, ஒன்று ராங். ஸோ அது அதுவும் வராது. ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. இதுவும் ராங் தான், ஏன்னா ஆர் வந்து உண்மை கிடையாது. ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். இதுதான் கரெக்ட். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஏ இஸ் ட்ரூ, பன்முகத்தன்மை கற்றலை மேம்படுத்தும் அப்படின்ற கூற்று அது ரைட்டு. ஆனால் அது சிந்தனைக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ராங். ஸோ தட்ஸ் கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். Question number 28 assertion and reason type question தான் கொடுத்துருக்காங்க. Assertionல in children in middle school should be encouraged to write about their emotions on a weekly or daily basis and reflect upon them.
நடுநிலை பள்ளி மிடில் ஸ்கூல் குழந்தைகள் தங்களின் உணர்ச்சிகளை பற்றி தினசரி அல்லது வாராந்திர அடிப்படையில் எழுதவும் அவற்றை பற்றி சிந்திக்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசனில் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ஸ் எமோஷன் இஸ் அ காக்னிட்டிவ் ப்ராசஸ் தட் கேன் லீட் டு ஆக்ஷன். ஒருவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது என்பது ஒரு அறிவாற்றல் செயல்முறை ஆகும், காக்னிட்டிவ் ப்ராசஸ் ஆகும். இது செயலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசர்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ தான். இல்லைன்னா கொஷின் எக்ஸ்ப்ளனேஷனா இமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் மெட்டா காக்னிஷனை பேஸ் பண்ணி கேட்டிருக்கிற ஒரு கேள்வி. ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ. ஏன்னா மிடில் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு உணர்ச்சி போராட்டங்கள் இமோஷனல் சேஞ்சஸ் அதிகமாகவே இருக்கும். அவங்க உணர்ச்சிகளை டைரியிலையோ இல்லை ஒரு பேப்பர்லேயே எழுதி அதை சுய பரிசோதனை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அடுத்தது ஆர் பார்த்திங்கன்னா அதுவும் கரெக்ட் தான். நம்மளோட சொந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சும்மா வர்றது கிடையாது. அதுவும் ஒரு வகையான சிந்தனை சார்ந்த அறிவாற்றல் செயல்முறை தான், காக்னிட்டிவ் ப்ராசஸ் தான். இது நம்மளை சரியான வழியில் செயல்பட, அதாவது லீட் டு ஆக்ஷனை தூண்டுது. அடுத்து ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். நம்ம பார்த்தது என்ன, ரெண்டுமே ட்ரூ. ஸோ தட்ஸ் ராங். ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. இது ராங். ஏன்னா பசங்களை உணர்ச்சிகளை எழுத சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கணும், அது ஏல வருது. ஏன்னா அப்படி எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு காக்னிட்டிவ் ப்ராசஸாக இருக்குது. அது அவங்கள நல்ல செயல்களுக்கு வழிபடுத்துது. அது ஆரில் வருது. ஸோ ஆர் அப்படின்றது ஏக்கு மிக சரியான ரீசனாக இருக்கிறதுனால இதுவும் ராங் தான். ஓகே, ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். நம்ம பார்த்தது என்ன, ரெண்டுமே ரைட்டு. ஸோ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. உணர்ச்சிகளை பிரதிபலிக்க ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்ற ஏ கூற்றிற்கும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது சிந்தனை திறனை வளர்த்து நற்செயலுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஆறுமே மேட்ச் ஆகுது. தட்ஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 29. In an inclusive classroom, adaptation should be made in. Inclusive classroomனா சாதாரண குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எல்லாரும் ஒன்றா படிக்கிற இடம். அப்படிப்பட்ட கிளாஸில் என்னென்ன விஷயங்களை மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லேர்னிங் கோல்ஸ். எஸ், மாற்றவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ப இலக்குகளை மாற்றி அமைக்க வேண்டும். ஸோ தட்ஸ் ட்ரூ. ஓகே, அடுத்தது பி டீச்சிங் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுவும் ஓகே தான். ஒரே போர் அடிக்கிற மெத்தடாக இல்லாமல் வெவ்வேறு கற்பித்தல் உத்திகளை பயன்படுத்தணும். அடுத்தது ஆப்ஷன் சி ப்ரொவிஷனிங் ஆஃப் சப்போர்ட். இதுவும் ஓகே தான். யாருக்கு என்ன மாதிரியான சப்போர்ட், எக்ஸாம்பிள் பிரெய்லி புக்ஸ், ரேம்ஸ், எக்ஸ்ட்ரா டைம் இதெல்லாம் தேவையோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது டி பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட். இதுவும் கரெக்ட் தான். எக்ஸாம்ஸ் அண்ட் எவாலுவேஷன் முறைகளிலும் மாணவர்களின் தேவைக்கேற்ப தளர்வுகள் மாற்றங்கள் கொண்டு வரணும். ஸோ அதுவுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 2, 3, 4 இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸை இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அசஸ்மெண்ட்டையோ இல்லை ப்ரொவிஷன் ஆஃப் சப்போர்ட்டையோ விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு உள்ளடக்கிய கல்வியில் எல்லா நிலைகளையும் தகவமைப்பு அடாப்டேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ ஆப்ஷன் 1 தான் எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க, ஏ, பி, சி அண்ட் டி. ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். உள்ளடக்கிய கல்வி முழுமையடையணும்னா கற்றல் இலக்குகள் ஏ, கற்பித்தல் உத்திகள் பி, கூடுதல் ஆதரவு வழங்குதல் சி மற்றும் மதிப்பீடு முறைகள் டி. இது எல்லாமே மாற்றம் செய்ய வேண்டும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் கொஷின் அதுவும் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின் தான். அசர்ஷனில் டீச்சர் ஷுட் அவாய்ட் கொலாபரேஷன், குரூப் ஒர்க் அண்ட் இன்டராக்ஷன் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கிடையான கூட்டு கற்றல், குழு வேலை மற்றும் கலந்துரையாடல்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசனில் லேர்னிங் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ் அண்ட் அக்கர்ஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ்லி த்ரூ மெமரைசேஷன் அண்ட் இமிட்டேஷன். கற்றல் அப்படின்றது ஒரு செயலற்ற செயல்முறை, பாசிவ் ப்ராசஸ், மற்றும் இது மனப்பாடம் செய்தல் மற்றும் பின்பற்றுதல் மூலம் மட்டுமே மிகவும் திறம்பட நிகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது முற்றிலும் எதிர்மறையான நெகட்டிவ் கருத்துக்களை வச்சு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதில் அசர்ஷன் நம்ம பார்த்தோன்னா அதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியர் குரூப் ஒர்க் அண்ட் இன்ட்ராக்ஷனை ஊக்குவிக்கணுமே தவிர ஊக்குவிக்கணும் இல்லையா, ஆனால் இங்கே அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது ராங். ரீசன் பார்த்திங்கன்னா அதுவும் ஃபால்ஸ் தான். கற்றல் அப்படின்றது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ், செயல்பாட்டு முறை, மனப்பாடம் செய்வது, மெமரைசேஷன் ரொம்ப தப்பான ஒரு பழைய மெத்தடு. இங்கே பாசிவ் ப்ராசஸ் அண்ட் மெமரைசேஷன் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ராங் தான். ஸோ ஆப்ஷனில் 2, 3, 4 அதில் என்ன சொல்லியிருக்காங்க,
இது எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே தப்பு தான். ஸோ ஆப்ஷன் 1 பாருங்கள், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 30 கொஷின்ஸ் மூலமாக சீடெட் எக்ஸாமில் கேள்விகள் எப்படி கேட்குறாங்க, ஆப்ஷன்ஸை எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். சிடிபி பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணுறத வர ஒரு டீச்சராக அந்த இடத்துல இருந்து யோசித்தாலே 80% ஆன்சர்ஸை நம்ம சரியாக எழுதிடலாம். ஓகே, இப்போ ஒரு 5 டிப்ஸ் கொடுக்குறேன் நான் சீடெட் சிடிபி அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு. டிப் 1 வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸை கவனிக்கணும். எலிமினேஷன் டெக்னிக். கேள்வியில் நாட், லீஸ்ட், ஹிண்டர்ஸ், அவாய்ட், பாசிவ், ஸ்டாண்டர்டைஸ் மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகள் இருக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் ஒன்லி, மட்டும், ரோட் மெமரைசேஷன், மனப்பாடம், பனிஷ்மெண்ட், தண்டனை அது மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது 99% வந்து தப்பான ஆப்ஷனாக தான் இருக்கும். அதை ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். டிப் நம்பர் 2, சைல்ட் சென்ட்ரிக் அண்ட் ஆக்டிவ் லேர்னிங். அதுதான் ஓகேவா. எந்த ஆப்ஷனில் குழந்தைங்க ஆக்டிவாக இருக்காங்களோ, குரூப்பாக சேர்ந்து கற்றுக்குறாங்களோ, இன்ட்ராக்டிவ், கொலாபரேட்டிவ், டிஸ்கவரி லேர்னிங், கன்ஸ்ட்ரக்டிவிசம், அந்த ஆப்ஷன் தான் எப்போவுமே ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே. டிப் நம்பர் 3, கோர் தியரிஸ்ட். ஓகே, அது என்னென்னா நம்ம இன்றைக்கி பார்த்த கொஷினே கவனிச்சிருப்பீங்க இல்லையா. ஜீன் பியாஜேயோட ஸ்கீமாஸ் அடாப்டேஷன், லே வைகாட்ஸ்கியோட ஸ்கெஃபோல்டிங், ZPD, சோஷியல் இன்ட்ராக்ஷன் அண்ட் லாரன்ஸ் கால்பேக்கோட மாரல் டெவலப்மெண்ட். இவங்க 3 பேரில் இருந்து மட்டுமே 5க்கும் அதிகமாக வந்து கொஷின்ஸ் வந்து வருது. ஸோ இவங்களோட தியரியை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 4, அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளில் முதல்ல ஏ தனியாக சரியா, ஆர் தனியாக சரியா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரெண்டும் சரினா ஏக்கு பக்கத்தில் ஏனென்றால், பிகாஸ் அப்படின்ற வார்த்தையை போட்டு ஆரை வச்சு வாசித்து பாருங்கள். லிங்க் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். அப்படி ஆகலைன்னா அந்த நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. டிப் நம்பர் 5, டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் PYQ ப்ராக்டிஸ். நம்ம இப்போ பண்ணின மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எந்த அளவுக்கு டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாம் ஹாலில் பயம் இல்லாமல் வேகமாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபெல்லோ டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.